கன்னிராசி அன்பர்களே, மே மாதம் வைகாசி மாதம் இவை நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில். எவை என்பதை பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். எனது வீடியோவை பகிரும் எனது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எனது மனப்பூர்வ ஆசீர்வாதங்கள் என்ற மற்றவர்களும் பயன்பெறணும் என நினைக்கிறீர்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு 2025 ஆண்டு மே மாதமானது கன்னிராசிக்காரர்களுக்கு பகுப்பாய்வு திறன், அமைப்பு மற்றும் விவரம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கொண்டு வருகின்றது. இந்த காலகட்டம் தொழில், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள். சவால்களை சந்திப்பீர்கள். பிரச்சனைகளும் நன்மையும் தீமையும் மாறி மாறி வரப்போகின்றது. கன்னிராசி என்பர்களே, நம்பிக்கைக்குரிய நேரமும் வரும், அதே நேரம் பிரச்சனையும் வரும். இந்த மே மாதம் தடங்களை ஏற்படுத்தும். பிரயாணத்தில் தடங்கள் வரும். திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, இவை நடந்தே தீரும் மே மாதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோ கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டின் சிவப்புக்குள்ள கிளிக் பண்ணி பக்கத்தில் வெளிக்கிற ஓல் வலைங்களை கிளிக் பண்ணுங்க. எந்த இமெண்ட்ஸ் மூலம் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இமெண்ட்ஸ்க்கு நான் போட அனைத்து வீடியோக்களும் வரும். என்ற பிளேலிஸ்ட்டில் அனைத்து வீடியோவும் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல். இது யூடியூப் சேனல். யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சேச்சுவாரில் அடிச்சும் பார்க்கலாம். வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல். வசிரஜி என்ற பேரில் இருக்கிற சேனல் எல்லாம் யூடியூப்ல இருக்கிற சேனல்லாம் இந்த சேனல் தான். VASIRAGI வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல ஜாதகம் சம்பந்தமா அனைத்தும் பார்க்கலாம். அதே போல ஜாதகத்தை வச்சு உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறத அப்படி சொல்லலாம் துல்லியா. அதே போல கைரேகையை வச்சு நான் சொல்லி போட்டுறேன். கைரேகையோட ஜாதகத்தை போட்டு சொல்லிக்கலாம். உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள், குறியீடுகள், உள்ளிகள் இல்லை பற்றி சொல்லிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற திருமண வாழ்க்கை, குடும்பம், பொருளாதாரம், குழந்தை பாக்கியம் மற்றும் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் ஆயுள் எத்தனை வயது வரைக்கும் நீங்கள் இருப்பீர்கள், உங்கள் ஆயுள் மற்றும் காதல் மற்றும் 2 திருமணம் 3 திருமணம் இல்லாட்டி உங்களின் மற்றும் தொழில், அரச தொழிலா தனியார் தொழிலா, தொழிலே இல்லையா, பணம் பிறவிலிருந்து பணமா இல்லை கல்யாணத்துக்கு பிறகு வருமா, கணவனாலா மனைவியாலா என்பதெல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன். மற்றும் பணமே வராதா, வேலையே இல்லையா என்பதெல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன். எந்தெந்த ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள் உங்கள் கையில் இருந்தால் வரும் என்பதை தெளிவாக சொல்லணும். ஆண்டு உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகளை பற்றி சொல்லி போட்டுக்கிறேன். பிளேலிஸ்டில் இருக்கு, பயிற்சி வகுப்புகளும் போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சரி, தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் மூலம் இலவசமாக ஜாதகம் சம்பந்தம், கைரே சம்பந்தம், வரிகம் சம்பந்தம் உற்றுகளி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். மற்றபடி முழுமையாக வடிவாக கொண்டால் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டிக்கொள்ளுங்க. இதில் வீடியோவில் முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். எனது வீடியோவை பகிரும் எனது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பார்க்கலாம் என்ற மற்றவர்களும் பயன்பெறணும் நினைக்கிறீர்கள். உங்களுக்கு எனது மனப்பூர்வமான ஆசிகள். தொடர்ந்து பாருங்கள். இது கன்னிராசி என்பவர்களுக்கு மே மாதம் வைகாசி மாதம் இவை நடந்தே தீரும். இந்த காலகட்டத்தில் தொழிலில், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள். தொழில் செய்யும் இடத்திலும் சிறு கவனம் தேவை. இல்லாட்டி வேலைப்பளு அதிகரிக்கும். சக ஊழியர்களால் பிரச்சனையை சந்திப்பீர்கள். கன்னிராசியவர்களே, சவால்களை தழுவுவதும் மாற்றியமைக்கக்கூடியதாகவும் இருப்பதும் இந்த நம்பிக்கைக்குரிய நேரத்தை அதிகம் பயன்படுத்துங்கள். இந்த மே மாதம் திட்டமிட்டபடி காரியங்கள் முடியாமல் இழுபறியாகவும் இருக்கும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக கன்னிராசிக்காரர்கள் அவர்களின் சிக்கலை தீர்க்கும் திறன்கள் மற்றும் செயல்திறனுக்கு அங்கீகாரம் பெறலாம். தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் உண்டாகும். அதாவது திடீரென நல்ல யோகமும் திடீரென பிரச்சனையும். நீங்கள் யோகமாக நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது பிரச்சனையா இருக்கும் போது திடீரென யோக நன்மையும் ஏற்படும். கன்னிராசி என்பர்களே, ஆகவே கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள், துரதிர்ஷ்டம், நீங்கள் எந்த நாளில் மிக மிக கவனமாக இருக்கணும் என்றெல்லாம் அறிஞ்சு கொள்ளணும்னா வீடியோவை முழுமையாக பார்க்கவும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் மற்றும் உங்களின் கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக இருக்கவும். பணத்தை பரிமாற்றும் போது கவனமாக இருக்கவும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியர்வு கிடைக்கும். வேலை மாற்றமானது பிடிக்காமோ நடைபெறலாம். கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கன்னிராசி என்பவர்களே, மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும்.
அரசாங்க வேலை மூலம் நன்மை உண்டாகும். பொருளாதாரத்தில் வரவை எதிர்பார்க்கலாம். செலவுகள் கட்டுக்குள் வர நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை குறையும். தொழிலில் போட்டிகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்க சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். திடீரென பிரச்சனையும் வரும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் களை கட்டும். கன்னிராசி என்பவர்களுக்கான பலனை தொடர்ந்து பார்க்கறதுக்கும் இதுவரைக்கும் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளிக்கலாம் கிளிக் பண்ணுங்க. முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருவது துரதிர்ஷ்டம் தரும் நாட்கள். அதாவது நீங்கள் இந்த நாளில் கவனமாக இருக்கணும், இல்லாட்டி ஆபத்தில் சிக்கிக் கொள்வீர்கள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆற்றல் மட்டங்கள் சீராக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்த அழைக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். உடல் சோர்வு வரலாம். உசானம் தொடர்பான நோய்கள் ஏற்படும். கவனம் தேவை. கன்னிராசி என்பவர்களே, மாணவர்கள் கல்வியில் தேர்வுகள் பயம் நீங்கும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக கல்வியில் கற்க முயற்சி செய்யுங்கள். உயர்கல்வி யோகம் உண்டு. மற்றும் கன்னிராசி என்பவர்களுக்கு தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கான பரிகாரம், பெருமாள் கோயிலுக்கு சென்று வரலாம். புதனுக்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று வரவும். அதிர்ஷ்டம் கிழமை புதன் வெள்ளி. புதனும் வெள்ளியும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிழமை. அதிர்ஷ்ட திகதி மே மாதம் 21ஆம் தேதி 22ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு. அதிர்ஷ்ட தினம் 21ஆம் தேதி 22ஆம் தேதி. சந்திரஷ்டம தினங்கள். சந்திரஷ்டம தினத்துல மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த தினங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு சென்று உங்கள் வேர் நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு வரும் பிரச்சனையை குறைக்கும். நட்சத்திரத்தின் வாழ்க்கை செய்து நீங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா அதுல நீங்க கூற வேண்டிய மந்திரம் இருக்கு. அந்த மந்திரங்கள் ஒவ்வொரு நாளும் கூறாட்டியும் அந்த சந்திரஷ்டம தினத்தன்று கூறுங்கள். கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள். சந்திரஷ்டம தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி மே மாதம் வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி கன்னிராசி என்பவர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். இந்த மாதத்தில் சிலருக்கு எதிர்பாராத தனலாபமும் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் இருப்பவர்கள் புதிய நண்பர்களும் கிடைக்கும். அதே நேரம் கொஞ்சம் யோசித்து நட்பை பழகிக்கொள்ளுங்கள், இல்லாட்டி அது பிரச்சனையாகவும் மாறலாம். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடை ஆவணங்கள் வாங்குவீர்கள். இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடும். அடுத்தது துலா ராசி.